அவர்களுக்கு அடுத்ததாக உரையாற்றுவதற்காக இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை எல்லோருக்கும் மாலை வணக்கம். தோழர் புவிதல் உமேஷ் பேசுனது அடங்குறதுக்குள்ள அந்த அணுகுண்டு அதிர்வு அடங்குறதுக்குள்ள அடுத்த அண்ணன் பேசிட்டாரு. இவர் ஒரு கட்டுரையை வாசிக்க போகிறப்ப பக்கத்தில் இருக்கிற கேட்டார், ஐயோ முழு கட்டுரையை வாசிக்க போகிறாருன்ட்டு. ஆனால் வாசித்து முடித்ததுக்கு பிறகு அது கட்டுரையாக தெரியல, கவிதையாக விரிஞ்சிருக்குது. இந்த மேஜிக்கு தான் கரிகால் அண்ணன் எல்லா கட்டுரையும் எழுதுகிறாரு, எல்லா வரிகளும் எழுதுகிறாரு. எனக்கு ரொம்ப சமீப காலமாக தான் ஒரு பழக்கம், ஒரு 7-8 மாதம்தான் பழக்கம். நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய வரிகளை எழுதிக்கிட்டே இருப்பார். வாலிக்கு முன்னாடி சண்டை போட்டால் எப்படி எதிராளி பலம் பாதி வந்துடுதோ அதே மாதிரி அன்னை கரிகாலன் வரிகளை படிக்கிறப்ப அவர் பலம் பாதி நமக்கு வந்துடுது. நம்பிக்கையை, அழுகையை, சிரிப்பை. ஒரு நண்பர் கேட்டார், ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கே, என்ன காரணம்னாரு. நீங்கள் கரிகாலனை படிங்க, அண்ணனை படிங்க, நிச்சயம் நீங்களும் இதே மாதிரி மாறுவீங்க அப்படின்னு பார்க்குற எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது அதிகப்படி கிடையாது. என்னுடைய காரில், என்னுடைய பெட்ரூமில், என்னோடய ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் அங்கங்கே அவருடைய நாவல் இருக்கும். ஒரு ரேண்டம் எடுத்து படிப்போம். அப்படி போகிறப்ப நாங்கள் மளிகை கடை வச்சுருந்தோம். போகிறப்ப அங்கே இருக்கிற பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பையும் எடுத்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி அவருடைய வரிகள் எல்லாமே நிறையா சொல்லியிருக்கிறாரு, நிறைய வரிகள் எழுதியிருக்கிறாரு. உலகத்தின் மிகச்சிறந்த பரிசு உங்களை உங்களுக்கே தருவது தான். இதை விட நமக்கு வேறு என்ன நம்பிக்கையான வார்த்தைகள் வேணும்? எங்கேயோ எப்பயோ ஒழிஞ்சிட்ருக்கிற அஸ்வகோஷை நம்ம முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுவார். சந்தோஷ் எச்சிக்கணத்தை கொண்டுட்டு வருவார். பாப்புலர் நெருடுவை பற்றி கொண்டு வருவார். பூக்களை வெட்டி வீசலாம், வசந்தம் வருவதை யாரும் தடுக்க முடியாது. இது சாதாரண ஒரு கவிதையாக கடந்து போகிற கவிதையை எனக்கு பொருத்தி பார்த்தார். உங்களுடைய வீச்சு பெரிய இடத்துக்கு போய் சேரும், அதை யாரும் தடுக்க முடியாது. வசந்தம் வருவதை தடுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் இருந்து எல்லாத்தையும் ஒப்பிட்டு நம்மளை ஒரு கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டார். ரொம்ப ஒரு கடுமையான அப்பா தான். வார்த்தைகள் விஷம் போல கக்கக்கூடிய ஒரு அப்பா தான். அவரை பாம்பு கடித்து விஷமீறி தான் இறந்து போனார். எனக்கு அவர் மேலே பெரிய அபிமானமோ பிடிப்போ கிடையாது. ஆனால் கரிகாலனுடைய கவிதைகளை படிக்கிறப்ப, அப்பா நீ ஏன் சீக்கிரம் போன, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போயிட்ட, நீ திட்டுறதுக்காவது வேணும், உன்னுடைய கடுமையான வார்த்தைகளுக்காவது நீ வேணும், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அப்பாவோட தினம் பேச வச்சிட்ருக்கிறாரு. இறந்து போன அப்பாவை கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வராரு. இதில் எழுதியிருக்காரு, தெளிவுற அருந்திடல், தெளிவு தர மருந்திடல், பாரதியோட நவீன பாரதின்னு சொன்னார். நான் அண்ணன் அதுக்கு மேலே தான் சொல்லுவேன். அவர் பாரதின்ற ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்காமல் எல்லாமே சொல்லலாம். நான் இந்த அனிமல் விமர்சனத்தில் பித்தரும் நித்திரையில் உறங்குவார், ராமாயணத்தில் இருக்கிறத எடுத்து கோட் பண்ணி அனிமல் படத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு நவீனத்துவமான கட்டுரையை கரிகாலனா மட்டும்தான் சமீபத்தில் கொடுக்க முடியும். அந்த மாதிரி எங்கெங்கே இருக்கிற கிளைகளெல்லாம் ஒன்றாக்கி ஒரு மரமாக மாற்றிட்டுருக்கிறாரு. வார்த்தை பிரயோகம் எப்படி எங்கேருந்து பிடிக்கிறான்னு கிடையாது. அது அவருடைய ஆன்மாவிலிருந்து, அவருடைய, நான் கொஞ்சம் ஆன்மீகத்துல எல்லாம் நம்பிக்கை கொண்டவன், நிறையா முறை சொல்லியிருக்கிறேன். ரகுமான் சாருடைய அந்த வித்தை 7 வயசில் வந்தது காரணம் அப்போ கிடையாது, அதுக்கு முன்னாடி பூர்வத்திலேருந்து வந்திருக்குதுன்ட்டு. அந்த மாதிரியுடைய மொத்த எழுத்துக்களும் முன்னாடி இருக்கிற வள்ளுவர், கம்பர் எல்லாட்டையுமே இருந்த ஒரு மாதிரி வந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது. கரிகாலனை நான் இன்னும் எங்களுடைய சினிமா வட்டத்துக்குள்ளே இன்னும் கொண்டுட்டு போகணும், இன்னும் எடுத்துகிட்டு போகணும். அவருடைய எழுத்துக்கு இருக்கிற அங்கீகாரம் எழுத்தாளருக்கு இல்லை அப்படின்ற குறை வராமல் அந்த எழுத்தாளரையும் சமூகம் சேர்ந்து கொண்டாடணும் அப்படி சொல்லி கரிகாலன்னா எல்லா எங்கள் சினிமாக்காரங்கள்ட்டையும் எல்லார்ட்டையும் அவர் நாவலை படிங்க, ஒரு வார்த்தையை படிங்க. காலையில் தான் ஒரு கைதி ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாருங்க, சாதாரண கைதி, ஒரு பிறந்தநாளுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கு அவர் 4 வரி தான் எழுதுகிறாரு. அது அப்படியே மனசை பாதிக்குது. பரிசு பொருட்கள் கடையிலிருந்து வருபவை இல்லை, இதயத்திலிருந்து வருபவைன்னு எழுதுகிறாரு. உடனே நம்ம கண்ணீர் துளிர்க்குது.
அவர் எது எழுதினாலும் ஆன்மாக்குள்ளே போய் சொருகுது. அந்த வித்தை அவர் எங்கே கற்றுக்கிட்டான்னு தெரில. ஆனால் அந்த வித்தை நம்ம எல்லாருக்குமே பயன்படும். குறிப்பாக சினிமாவில் இலக்கியத்தை இவரை மாதிரி ஆட்களால் கொண்டுட்டு வர முடியும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர். கண்டிப்பாக இன்னும் அவருடைய வீச்சு பெருசாக கொண்டுட்டு போகணும். அதனால தான் அவர் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து எங்கள் அக்கா வந்திருக்கிறாங்க, ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு டின்னர் நடந்துகிட்ருக்குது, நீ வந்தே ஆகணுனாங்க. எனக்கு இதை விட முக்கிய வேலை இருக்குது, அக்காவை எப்போனாலும் பார்த்துடலாம், ஆனால் இந்த கவிதையையும் இந்த சம்பவத்தையும் பூவிதழ் உமேஷ் அண்ணன் சொன்ன மாதிரிலாம் இந்த உணர்ச்சியை நான் எங்கே பார்க்க முடியும், எங்கே போய் தேட முடியும்? இமைக்காமல் யோசிக்காமல் ஒரு இடத்துல உமேஷ் பேசுகிறப்ப அப்படியே ஆத்மார்த்தமாக நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஆற்றல் கரிகாலன் கவிதை மூலம் உமேஷுக்கு வந்திருக்கு தான் நான் நம்புகிறேன். என்னண்ணே அவரெல்லாம் பேசுகிறப்ப ஐயோ நம்ம நிறைய படிக்காமல் இந்த கடைசி இடத்துல படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக மார்க் தான் வாங்குவான். ஆரம்பிந்து படிக்கிறது தான் டிஸ்டிங்ஷன் வாங்குவான். அண்ணனுடைய எல்லாத்தையும் போய் படிக்கணும், நைட்டு உட்காந்து படிக்கணும். நேரமில்லை சொல்லக்கூடாது, ஆர்வமில்லையோட இன்னொரு அர்த்தம் தான் நேரமில்லை. இப்படி எனக்கு நேரமில்லைன்ற வார்த்தையை உடச்சி இதை ஆர்வமாக்கின கரிகாலன் அண்ணனுக்கும் அவரை வாழ்த்த வந்த அத்தனை இதயங்களுக்கும் உள்ளார்ந்த வாழ்த்துறாங்க எல்லாருமே. அண்ணன் பேசுகிறேன். என்ன உங்கள் பேர் என்னண்ணே? என்ன மாதிரி பேசுகிறாரு, அவருக்கு எப்படி பண்ணுறாரு, எல்லாருமே கூடு விட்டு கூடு போயிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் கரிகாலன் அண்ணன் வந்துடுறாரு. அதான் ரீசனு. அவர் கரிகாலன் அண்ணன் பேசுனாலே அவர் உள்ளே வந்துடுறாரு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆற்றல். கரிகாலன் அண்ணனுடைய நான் ஒரு பழகின ஒரு 2வது நாளே அண்ணன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது என்னன்னு எனக்கும் தெரியல. நான் கூப்பிடலாமான்னு கேட்டேன். இது என்ன அண்ணன் தானே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, இது என்ன பர்மிஷன் கேட்டார். சமீப காலமாக நான் அதிகமாக போய் சந்திக்கிற, மனசு விட்டு பேசுகிற, ரொம்ப ஒரு நெருங்கின தோழன் மாதிரி, இறந்து போன அம்மா மாதிரி, இறந்து போன அப்பா மாதிரி, ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறப்ப. டெய்லி நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. குறைஞ்சது என்னென்ன ஒரு 2 நாளைக்கு தடவை பேசிடுவேன். நிறைய நண்பர்களுக்கு இருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி ஒரே ஒரு மாலைக்குள்ளே கோர்க்கிறாரு, ஒரே ஒரு கோட்டுக்குள்ளே கொண்டுட்டு வராரு. எல்லாமே இந்த அற்புதமான ஒரு இது வித்தை. இவருடைய கரிகாலன் கல்லணை கட்டின கரிகாலன் மட்டும் கிடையாது, நம்மளுக்குள்ள எல்லாத்தையும் உறவை பிணைச்சிருக்கிறாரு. அண்ணன் அடுத்தடுத்து சினிமாவில் கொண்டுட்டு போய் இந்த உலகம் முழுக்க அவருடைய சொல், அவருடைய வார்த்தைகள் பெருசாக வீச்சு அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.